வணக்கம். நான் ஸ்ட்ரீட் டிவிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கேன். தொகுதி வாரியா வந்துட்டு அரசு திட்டங்களுடைய நிறை குறைகள் எந்த அளவுல இருக்கு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டே நேரடியா வந்து கருத்து கணிப்பு நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மத்திய தொகுதியினுடைய நிறை குறைகள் பகுதியா உங்க பகுதிக்கு வந்து நாங்க சர்வே எடுக்க வந்திருக்கோம். உங்களுடைய நிறை குறைகள் இருந்தா சொல்லுங்க. சத்தநேரி அருள்தாஸ்புரம் பர்மா காலனியில் வசிக்கும் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பேசுகிறோம். எங்கள் பகுதியில் வந்து அடிப்படை வசதிகள்ன்றதுக்கு சாலை வசதிகள் இல்லை, குடிநீர் திட்டம் இல்லை, பாதாள சாக்கடை வசதிகள் இருந்தும் ரோட்டிலேருந்து 5 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. ரோடு வந்து கேட்டால் பல முறை நாங்கள் வந்து மனு கொடுத்தும் இது வரைக்கும் இது கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தோ மதுரை மாநகராட்சி இதில் இருந்தோ அதிகாரியில் இருந்தோ யார் வந்து போங்க வர்றோம் அப்படின்ற இதில் தான் சொல்லியிருக்காங்க போல. மற்றபடி எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் உடனே வந்து செய்கிறது இல்லை இது வரைக்கும். இந்த மாதிரி நாங்களும் பல முறை மனு கொடுத்து செஞ்சு பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி இந்த ரோடுடைய நிலைமையை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நாங்கள் டெய்லி வண்டியில் போகிறப்ப வர்றப்பையும் ரொம்ப மேடு பள்ளமாக தான் இருக்கும். இந்த மேடு பள்ளத்தில் இருக்கிறப்ப மழை காலத்தில் வந்து முழி அளவுக்கு தண்ணி நிற்கும். குழந்தைகள் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கும் இந்த இதில் தான் நடந்து போகிறதுக்கு இதாக இருக்கும். ஆட்டோ வசதி வாய்ப்புகள் இந்த வழியாக வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆம்புலன்ஸோ ஏதோ வர்றதுக்கு எமர்ஜென்சின்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். அடிப்படை வசதிகள் எங்களுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதில் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. ஓகே, அது மழை நீர் கூட வந்துட்டு தேங்கி ஒதுங்குற மாதிரி பிரச்சனைகளும் இருக்கா? இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுத்துருக்கோம். மனு கொடுத்ததுக்கு இது வரைக்கும் அதான் போங்க வர்றோம் அப்படின்வாங்க. அம்மாட்ட கொடுங்க. நீங்க சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். எங்களுக்கு ரோடு வசதிகள் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் எதுவுமே வந்து எங்களை வந்து யாரும் பார்க்கறது மாதிரி இல்லை, கேட்கறது மாதிரியும் கிடையாது. அதனால வந்து எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ரோடு தான் எங்களுக்கு மெயின். ரோடு வந்து இதில் சின்ன பிள்ளைய போக்குவரத்தை எங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆனாலும் கூட வந்து பார்க்கறதுக்கோ யாருமே கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து. எங்களுக்கு எந்த விதமான பாதைனாலும் பாதையோ ரோடோ எங்களுக்கு எதுவும் இல்லை. ஒரு ஆட்டோ வர முடியல, ஆம்புலன்ஸ் வர முடியாது. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா முழங்கால தண்ணி நிற்கும். அந்த முழங்கால தண்ணியில தான் நாங்கள் நீஞ்சி உடனே நாங்கள் ரோட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து ரோட்டு வசதி எங்களுக்கு ஏற்படணும். எங்களுக்கு எல்லா வசதியுமே சாக்கடை வசதி கூட எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சாக்கடை இருந்தும் எங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதனால வந்து மக்களுக்கு வந்து நீங்க என்ன ஏற்பாடு பண்ணி செய்யணுமோ எங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஏற்பாடு செய்யறதுக்கு உங்ககிட்ட நன்றியோட நாங்க கேட்டுக்கொள்றோம். ஓகேம்மா, இது வந்துட்டு நீங்க நிர்வாக கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல நாங்க போய் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க ஓட்டு போட்டு பிரதிநிதிகளா வந்த ஆட்சியாளர்கள்கிட்ட இது மாதிரி மனுக்களோ அவங்கள போய் நேர்ல போய் சந்திச்சதோ விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்களா? யாரை சந்திச்சு பேசியிருக்கீங்கம்மா? மேற்கு மண்டலத்துக்கெல்லாம் நாங்க போயிருக்கோங்க சார். இந்த வார்டு கவுன்சிலர் தான் சந்திச்சிருக்கோம். ஓ, எத்தனாவது வார்டு? பேருமா? 21வது வார்டு. ஓகே ஓகே. பேர் வந்து என்ன பாப்பா இந்த இப்ப கவுன்சிலர் அவங்கள பார்த்து சந்திச்சிருக்கீங்களா? சந்திச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்லிருக்காங்கம்மா? அவங்க பார்த்து போட்டு விடுறேன்னு சொல்றாங்க. இல்ல பார்த்து போடுறேன்னு சொல்லல. முல்லை பெரியார் திட்டம் இது குழாய் போட்டா தான் உங்களுக்கு வந்து ரோடு போட முடியும் அப்படின்றாங்க. அது வந்து எப்ப போடுவாங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. இப்ப வந்து வெளி ஏரியாவுல வேலை பாக்குறாங்க, பைப் இல்ல, காரணங்கள் பல மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு நாள் ஆச்சுங்க இந்த விஷயங்கள்? சமீபத்துல ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல போய் பார்த்துட்டு வந்தோம். வேற யாரும் சந்திச்சிருக்கீங்க? ஓகே, வேற யாரும் சந்திச்சிருக்கீங்களா? வரைக்கும் சந்திச்சலாம் 10-15 வருஷத்துக்கு மேல பாத்துட்டாங்க. ஓகே, இல்ல இப்ப நீங்க கவுன்சிலர் பாத்திருக்கேன்னு சொல்றீங்க. கவுன்சிலருக்கு அடுத்து எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாரும் பார்த்து தகவல் கொடுத்துருக்கீங்களா? எலெக்ஷன் டயத்துல அவங்க ஓட்டு கேட்டு இந்த பகுதிக்கு வந்திருக்காங்களா? வருவாங்க, ஓட்டு வாங்குவாங்க, இந்த சொல்றதும் செய்ய மாட்டாங்க. இல்ல வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தகவல் சொல்லிருக்கீங்களா? இந்த ரோட்ல வந்திருக்காங்களா? இந்த ரோட்டுக்கு மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அங்கிட்ட வெளிய கூடியே தான் போயிடுவாங்க. பாத்தியாப்பா 4-5 வருஷத்துக்கு முதல்ல வந்தாங்கப்பா. அதான் அதுக்கப்புறம் வந்தாங்களா? அதுக்கு பிறகு வரல. ஓட்டு கேட்கையில வருவாங்க சார். ஓட்டு கேட்டு வாங்கிட்டாங்களா, அந்த பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இன்ன வரைக்கும் கமிஷனரா யாருமே வந்து என்ன தேதி எழுதி இந்த கட்சி பிரச்சனையில இருக்கிறவங்க யாருமே வந்து எங்களோட அடிப்படைக்கு வந்து யாருமே எங்ககிட்ட கேட்டது கிடையாது. ஓகேங்க. ஆமா. ஓகே, இப்ப
அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஆமா. அதனுடைய வேட்பாளர்கள் யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஓகே, நான் அடுத்த வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாங்க. அந்த விஷயங்கள் நான் சொல்றேன். அவங்கள யாரும் தான் உங்களுக்கு குறை தீரும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கிறத நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஆட்டும்பா. டிஎம்கே சார்பில் வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏ முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் சாரே தான், அவங்களே தான் நிற்கிறாங்க. அவங்க வந்தால் அந்த பிரச்சனை தீருங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா? அவங்கள ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரே வந்தாரு ஏரியாவுக்கு. பார்த்துட்டு தான் போயிருக்காரு. இல்ல அதனால செயல்பாடு எதுவும் நடந்திருக்கா? அது அவர்தான். அவர் வந்து செயல்பாடு ஆகலாம் வந்தாரு. ஏடிஎம்கே சார்பில் வந்துட்டு சுந்தர் சி தெரியும் தானே? தெரியுமா? தெரியாதுப்பா. ஓகே, சில படங்கள் நடிச்சிருக்காரு. குஷ்பு அவங்களுடைய கணவர், அவங்கள வேட்பாளராக நிறுத்துறாங்க. அவங்க வந்தா உங்க பிரச்சனை தீருன்னு உங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இருக்கா? அவங்கள பத்திய கருத்து உங்களுக்கு எந்த லெவல்ல இருக்கு? அது தெரியாதுங்க சார். உங்க கூட உங்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறப்ப களத்துல உங்களோட ஒரு பிரச்சனைனா அதுக்காக மனுக்கிட்ட குடுக்கறதுக்கு வந்துட்டு கூட வர்றது, அந்த மாதிரி கூட எந்த கட்சியை சார்ந்த நபர்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து உதவி யாருமே வரமாட்டாங்க சார். வரதுல யாரையும் தேடி போல, எல்லாருமே நாங்களா போயிட்டு வந்து இருக்கோம். தேடி போனாலும் வரவும் மாட்டாங்க. இந்த மக்களை கண்டுக்கிறதே இல்லை அந்த பகுதியில. அந்த மாதிரி ஆட்சியாளர் லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் வேற கட்சி ஆட்களும் வந்து பாக்குறது இல்ல. இது வந்து நான் அந்த ரோட காட்டுறது நாங்க தான் அந்த ஏரியாக்காரதான் பாத்துருக்கோம். சொந்தக்காரவங்க தான் இடத்துக்காரவங்க தான் அடிச்சிருக்காங்க வாசல்ல. சரிங்க. ஒண்ணுமே செய்யல. நாளைக்கு ஒரு செத்தா இறந்ததுக்கு அந்த பணத்தை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு பாதை இல்ல. நாங்களும் கேட்டு தவிச்சு பண்ண 35 வருஷமா கேட்டு தவிச்சுப்போம். நேத்து நிக்கலாம் இல்ல. ஒரு முடியாம கிடக்குன்னா அவசரமா ஒரு ஆட்டா வர மாட்டோம். நாங்க நடந்து போய் முடியாம கிடந்து ஆட்டா பிடிச்சி போக முடியுமா? அதுக்கு முன்ன போய் சேர்ந்துருவோம். எங்க அக்காலாம் ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. இங்க இருந்து அங்க ஐயனார் கோயில் வரைக்கும் தூக்கிட்டு போனோம் டெச்சர்ல வச்சு. எங்கிட்டு வரவே முடியல. இங்க இருந்து ஐயனார் கோயிலுங்கிறது எவ்வளவு தூரம்னா? ரோடு மெயின் ரோடு எவ்வளவு தூரம் இருக்குங்க சார்? காமடிச்சவர் தள்ளி அந்த ரோட்ல அந்த தள்ளி போனோம். 300 மீட்டர் வரைக்குமே ஆட்டோ வர்றதுக்கான சோர்ஸ் எதுவும் இல்லை. ஒரு 35 வருஷமா 40 வருஷமா சாணா இந்த பாட்டு தான் படுறான். ஓகே, இந்த பகுதி வார்டு, இந்த பகுதி இந்த தெரு பேர் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க, அதோட முடிச்சுக்கலாம். இந்த பகுதி வார்டு வந்து 21 பர்மாக்கல் பக்கம் வயல் பகுதி. ஒரு ஆள் சத்தமா சொல்லுங்க. பர்மாக்கல் பக்கம் வயல் பகுதி. 60 பர்மாக்கல் பக்கம் வயல் பகுதி. ஓகே, வார்டு வந்து 21வது வார்டு. 21வது வார்டு, மத்திய தொகுதி, மதுரை மத்திய தொகுதி. நம்ம தொகுதியில என்னென்ன நிறைகுறைகள் இருக்கு அந்த விஷயங்களை சொல்லுங்க. சரிங்க சார். உங்க பேரு என்ன விஷயம் அதை சொல்லிடுங்க. என் பேர் அமுதாங்க சார். நாங்க டோய் விட்டாளுங்க சார். இந்த மாதிரி எங்களுக்கு சாக்கடை வசதி, பாத்ரூம்பு, குழாக்கெல்லாம் தண்ணி பிடிக்க எந்த வசதியுமே இல்லைங்க சார். 45 வருஷம் ஆச்சுங்க சார். சும்மா இது இப்ப ரோட்ல போலங்க வயிறாங்க. பாத்ரூம்பே இல்ல. முதல்ல பாத்ரூம் தான் எங்களுக்கு அவசியம். அதான் இல்ல. ஆத்துக்குள்ள துவைக்க போற இடத்த அடைச்சு விட்டாங்க. துணி துவைக்கவும் போக முடியல. இந்த குறைதான் எங்களுக்கு, வேற எந்த குறையும் இல்லைங்க சார். சாக்கடை இல்ல, பாத்ரூம் இல்ல, தண்ணி குழாய் இது வசதி இல்ல. இது ஒரு குறைதான். இது எவ்வளவு நாளா இந்த பிரச்சனைகள் இருக்குமா? 45 வருஷமா அங்க இருக்கோம். எந்த இதுமே வசதி இல்லைங்க சார். இது சம்பந்தமான ஆட்சியாளர்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்க? வர்றேன், போட்டு தரேன், செய்யறேன்றாங்க. அதோட சரி. ஓகே, யாரையெல்லாம் அந்த மாதிரி நீங்க சந்திச்சிருக்கீங்களா? லைட் இல்ல. ஓகே ஓகே, யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் வந்து யாரெல்லாம் சந்திச்சு சொல்லியிருக்கீங்கம்மா? பல பேர்கிட்ட சொல்லியிருக்கோம். யாருன்னு ஞாபகம் கிடையாது. நாங்க செய்யறோமான்னு சொல்லிட்டு போவாங்க, மறுபட்டம் வரமாட்டாங்க. சரிங்கம்மா, சரி. வேற எந்த குறையும் இல்லைங்க சார். இந்த குழா, சாக்கடை, பாத்ரூம்பு எங்களுக்கு ஆத்துக்குள்ள பாதை விட சொல்லுங்க. டோய் வீட்டாளுங்க நாங்க துணி துவைக்க போறதுக்கு பாதை மாதிரி. படித்தர கம்பிய வச்சு அடைச்சு விட்டாங்க. சரிங்கம்மா. இப்ப வந்து நம்ம ஏணி மரம் போட்ட மாதிரி ஏறி என்ன செஞ்சிருக்காரு, ஏறி இறங்குறதுக்கு நாங்க ஒரு 10 கலவை வச்சிருக்கோங்க. உண்மையை சொல்றேன், 10 கலவை வச்சிருக்கோம். 10 கலவை வச்சிருக்கனால அதை தண்ணி வண்ணி வைக்கிறதுக்கு சுட்டியா அவர் ஏணி மாதிரி போட்டு அதுல ஏறி இறங்குறாரு. மனுஷ மக்களை நம்ம மாதிரி இறங்க முடிஞ்சவங்க இறங்கி போறாங்க. சாமி, எங்களுக்கு இந்த படித்தரதே வேணும் எங்களுக்கு. சரிங்கம்மா, சரி. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனை வேற. இப்ப நீங்க விஷயங்கள் சொல்லுங்க. அதாவது இப்ப செயல்பாடு ஏதோ பண்ணாங்கிற மாதிரி தகவல் சொல்லுவாங்க. இப்ப 6 மாசம் ஆகி பூட்டி கிடக்க 6 மாசம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்த இதுவும் இல்லாம பூட்டு போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து 1 மாசம் ஆச்சு தகவல் கொடுத்து.
இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் போய் இப்போ எல்லாம் எடுத்து வேலை பார்க்குறோம்னு சொல்லி இப்போதான் ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னாலும் உடனே அதுக்கு நிறைவேறலை எதுவுமே. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை மாதிரி போட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஒரு மாசமா அதுக்கு வேலை பார்க்குறோம் வைக்கணும். ஏற்கனவே வந்து சேனலெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ எல்லாம் முடிச்சு 3 மாசம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே அவங்க எடுத்து கொடுக்கல. வேலை பார்க்குறோன்றாங்க, இந்த ஒன்னொன்னா செஞ்சு தரோன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க இத்தனை வருஷமா இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த இடம் ரொம்ப எவ்வளவு அப்படியே எடுத்து காமிங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு. எந்த ஒரு ஸ்டெப்புமே இல்ல அவங்களுக்கு. ஒரு பாத்ரூம் போனா கூட இப்ப அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் இப்ப அடைச்சு போட்டா 6 மாசம் ஆச்சுன்னா அந்த மக்கள் எங்க போவாங்க? உங்க வீட்டு குழந்தைங்களோட இளைஞர்களுடைய படிப்பு இதெல்லாம் படிக்கிற சூழ்நிலை ஏற்பாடெல்லாம் இருக்காம நல்லபடியா இருக்காமா? அதெல்லாம் படிப்புக்கெல்லாம் வந்து எதுவும் பிரச்சனை நல்லா படிக்கிறாங்க. டியூஷன் அந்த மாதிரி எதுவும் போறாங்களா? ஸ்கூலுக்கு எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு வந்து அந்த பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஆத்துக்குள்ள போய் அவங்க துணி அவங்களுக்கு தொழிலே வந்து அதுதான். அந்த தொழில் பண்ற இடத்துக்கு அவங்க இறங்கி ஏறி வர்றதுக்கு கூட எந்த இதுவும் இல்லாம வழிகள் இல்லாம அடைச்சு வச்சிருக்காங்க. அதையும் அவங்களுக்கு ரிலீஃப் பண்ணி விட்டு படிக்கட்டு மாதிரி கட்டி கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற சலுகைகள் பண்ணி தரணும். வர்றவங்க பூரா ஓட்டு கேக்குறாங்க, அதை செஞ்சு தந்துடுறோம் இதை செஞ்சு தந்துடுறோம்னு சொல்றாங்க. யாருமே எந்த ஸ்டெப்பும் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த வட்டம் வந்து கண்டிப்பா அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணி தரணும் நம்மளுக்கு. உங்களோட களத்துல யாரு இருக்காங்கம்மா? உங்க கூட யாரு களத்துல இருந்து இப்ப இந்த பிரச்சனையை வந்து சொன்னோம் செய்யலன்னு சொல்றீங்க? அந்த மாதிரி யார்யாரெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, தகவல் சொல்லிருக்கீங்க? பாலம் கட்டினாங்க பாருங்கய்யா, அந்த பாதை அடைச்சாங்க பாருங்க, அவங்ககிட்டயும் பேசணும். வேற கட்சிக்காரங்கிட்டையும் எதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. நாங்க போய் அக்கா நீங்க உங்க பேர் சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க. நான் வந்து இஎஸ்ஐ மண்டல் தலைவர் பாஜகல இருக்கேன். இப்ப வந்து எனக்கு நியூஸ் கிடைச்சு 3 மாசம் ஆச்சு. இப்ப 3 மாசத்துல இருந்தா இப்ப நாங்க வந்துதான் சொல்லி இந்த ஸ்டெப்பை எடுத்திருக்கோம். அப்ப வந்து எங்கிட்ட இது பண்றாங்க வாங்க, அதனால தம்பியும் இவங்களும் நல்லா வந்து எங்களுக்கு எல்லாம் இது பண்ணி தரோம் அப்படின்னு அந்த திறந்து இருக்கிறது அடைச்சிருக்கிறத பூரா கிளீன் பண்ண பேச்சு நடத்துறாங்க. இந்த அம்மாவும் அந்த தம்பியும் வர்றாங்க. ஒரு வட்டம் அங்க சாக்கடை தண்ணி கிடந்தது கூட தம்பி வந்து கிளீன் பண்ணி விட்டாங்க, அதெல்லாம் செஞ்சு விட்டாங்க. ஓகே, உங்க கூட இந்த மாதிரி வேற ஏதாவது கட்சி சார்ந்த நபர்கள் வந்து களத்துல வந்து வேலை செய்யறாங்களா? அதிகாரிகள் ஏஐகளை சந்திக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் யாருமே கிடையாது. கேட்டுதான் சார் போவாங்க, அப்புறம் வந்து எதுவும் இது பண்ண மாட்டாங்க. இவங்க இந்த 3-4 மாசமா வராங்க, 2 பேர் வந்து என்ன ஏதுன்னு கேக்குறாங்க, எங்க குறையில கேக்குதுங்க. கேட்டு 1-2 செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க. இப்பயே உங்களுக்கு இப்ப அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அவங்கள பத்தின கருத்துக்கள் கேட்கிறேன். இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பழனிவேல் தியாகராஜன் சார், அவங்கள பத்தி உங்களோட கருத்து கணிப்பு எந்த அளவு? அவங்களோட செயல்பாடெல்லாம் உங்களை வந்து பாக்குறாங்களா, உங்களோட கலந்துரையாடுறாங்களா, உங்களுக்கு தேவையான நிறைகுறைகளை கேட்டு அதை செயல்படுத்துறாங்களா? இல்லங்க சார், இல்ல. ஓகே, அடுத்த முறை வந்து அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா? எதிர்பார்ப்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல உங்களோட ஓட்டு வந்து அவங்களுக்கு போகுமா? ஓகே, அதை தவிர்த்து வரக்கூடிய வேட்பாளர் நான் சொல்றேன், அவங்கள பத்தி உங்களை கருத்து கணிப்பு நீங்க சொல்லுங்க. அதிமுக சார்பா வந்து சுந்தர் சின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க, திரைப்பட நடிகர் புஷ்பா அவங்களுடைய கணவர், அவங்க நிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு நீங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு யாரு எது பண்றாங்களோ அத தம்பி வச்சு நாங்க செய்யறோம், சேல் பண்றோம் சார். ஓகே, இல்ல என்ன கேட்டனா, இப்ப இவங்க சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட வேட்பாளரை பத்தி கேட்கிறேன். பிடிஆர் சார் சொன்னீங்க, சுந்தர்சி அவங்கள பத்தி உங்களோட கருத்து கணிப்பு எந்த லெவல்ல இருக்கு? அவங்க வந்து அவங்க பிரச்சனை தீரும்னு நினைக்கிறீங்களா? எது நல்லது பண்றவங்களுக்கு நாங்க செய்யறோங்க சார். சரி, ஓகே. டிவிகே விஜய் அவங்கள பத்தி உங்களோட கருத்து எந்த லெவல்ல இருக்கு? அவங்க வந்து அதெல்லாம் சார். நாம் தமிழர் கட்சி அவங்க களத்துல எதுவும் நிக்கிறாங்களா அவங்க கூட? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்கம்மா, சரி, ஓகே, நன்றி. இவங்கதான் இந்த 4 மாசமா வந்து சரிங்கம்மா, சரி, ஓகேங்க, நன்றிங்கம்மா. நீங்க பேசுங்க சார். நாங்க வந்து மகளிர் குழுவில இருந்து மாநகராட்சி மூலியமா ஒருங்கிணைந்த சுகாதார வழக்கம் வந்து கட்டி எங்கிட்ட பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த மக்களுக்காக நாங்க வந்து 2003ல ஆரம்பிச்சு இப்ப இந்த 20 வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்னால கொஞ்சம் ஆபீஸ்ல வந்து பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா கொஞ்சம் டிலே ஆகுது, லேட் ஆகுது. இப்ப மோட்டர் கலெக்டிட்டு போய் இன்னைக்கு கூட 3 நாள் ஆயிடுச்சு. கதவு எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பார்த்து தரேன்னு இருக்காங்க. அதனால நாங்களும் கொஞ்சம் பொறுத்து ஆபீஸ்ல நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுக்கறதுனால நாங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்கோம். மக்களுக்கு வந்து கஷ்டம் வந்து எங்களுக்கு இதுக்கு நான் வந்து 40 வருஷமா அந்த ஏரியால இருந்து நல்ல டிராப் அவுட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ல குழந்தைகள் படிக்கிறதுக்கு என்ன உதவினாலும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். கட்சி லெவல்ல படல, இப்பதான் பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவியா இருக்கேன், 8 வருஷமா இருக்கேன். அதுல ஏரியால என்னென்ன வேணும்
வேணுமோ என்கிட்ட சொல்லுவாங்க, நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஒரு 15 வீட்டுக்கு லைட் வாங்கி கொடுத்துருக்கேன். இலவச நீங்க மின்சாரம். ஏதோ அமைப்பு சொன்ன, அந்த அமைப்பு பேர் என்னமோ? எங்கது மகளிர் குழு சார். மகளிர் குழு பேரு? இது ஆடிவெள்ளி மகளிர் சிக்கனம் மற்றும் நாணய சங்கம். ஓகே ஓகே ஓகே. இது வந்து எங்களுக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு திட்டத்துல இருந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அதுல இருந்து நாங்க இங்க 100 குழு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப குழுவுல மக்கள் வந்து கடன் வாங்கிட்டு ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சில நல்ல குழுக்களை தயார் பண்ணி அது மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க குழு மூலியமா அவங்களுக்கு என்ன உதவினாலும் செஞ்சிருக்கோம். இவங்க வந்து ஏதாவது ஒண்ணுனாலும் என்கிட்ட கேட்பாங்க, நானும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் எங்களால முடிஞ்சது. இன்னும் எங்களுக்கு நல்லா ஊக்கம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மதுரை மாநகராட்சி ஆணையார்ல இருந்து எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்றாங்க சார். எங்களுக்கு என்ன அவங்களுடைய சூழ்நிலைகள் கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. என்ன விஷயங்கள் சொல்ல வரீங்கம்மா? எல்லாமே அவங்க செய்யறாங்க, ஃபார்வர்டு பண்றது கொஞ்சம் லேட் ஆகுது. டிலே பண்றாங்க. அதுதான் இப்ப மோட்டர் தரை நாங்க வந்து மோட்டர் இன்னும் சரியா இல்ல, நல்ல மோட்டரா கேக்குறோம். ஏன்னா எங்களுக்கு மோட்டர் கொடுக்கல, நாங்க 3 வருஷத்துக்கு ஒருக்கா பாதுகாப்பா பண்ணி ஓட்டிட்டு போவோம். ஏன்னா இந்த மக்களுக்காக தான். அது நாங்க காலையில 5 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இது பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் பூட்டிடுவோம். ஏன்னா இவங்க வேலை தோதுக்காக 4 மணிக்கெல்லாம் இவங்க கிளம்பிடுவாங்க வேலைக்கு. நீங்க என்ன தொழில் பண்றீங்கம்மா? நான் வந்து சோசியல் ஒர்க்கரா இருக்கேன் சார். இங்க வந்து நிறைய பண்ணிருக்கேன். ஓகே ரைட். சிங்கம்டாரி கோயில் 1ஆவது தெருவுல நாங்க குடியிருக்கோம். இந்த தெருவுல சாக்கடை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. நைட் ஆனா கொசு தொல்லை அதிகமா இருக்குது. செப்டாங்கி தண்ணி வாய்க்கால போகுது. மோடி ஸ்கீம்ல தண்ணி போட்டது பூரா உடஞ்சு அங்கன போகுது. ரோட தோண்டி போட்டு நடக்க முடியல, சுத்தமா நடக்க முடியல. பெரியவங்க சின்ன பிள்ளைய விழுந்து எந்திரிக்குதுங்க. இது மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லா இந்த தெருக்குள்ள பெருகுது. பாம்பு வருது. அதான் சொல்லி இந்த ரோடு பிரச்சனை எத்தனை நாளா இந்த மாதிரி? ரோடு பிரச்சனை இந்த 5-6 வருஷமாவே இருக்குது, வருஷ கணக்காவே இருக்குது. இத பத்தி உங்க தொகுதிக்கு வரும்போது யாராவது ஆட்கள்கிட்ட மனு கொடுத்து அந்த மாதிரி வேலைகள் பண்ணிருக்கீங்களா? ஓகே ஓகே. யாரெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்கம்மா? இது சம்பந்தமா மனு கொடுக்க யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க? எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம். போயாச்சு, மேயர் வரைக்கும் போயாச்சு. எல்லாமே இன்னும் நடவடிக்கை எடுக்கல. மத்தபடி எதுக்கும் வர மாட்டாங்க. ஓகே. இப்ப புதுசா வேட்பாளர் அறிவிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியுமாமா யார் யார் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? அது இன்னும் நாங்க அதெல்லாம் இது பண்ணல. ஓகே ஓகே. இப்ப இருக்க வேட்பாளர் பொறுத்தளவு உங்களுக்கு இவங்க வந்தா ஒரு நல்லா இருக்கும் நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி யார் யார் வேட்பாளர் இருக்குன்னு சொல்லலாமா? நான் பேர் சொல்றேன், அவங்கள பத்தி கருத்து சொல்லலாம். அவங்க வந்தா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. திமுக சார்பில் வந்துட்டு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தவங்க, சரி மாநில அமைச்சராக இருந்தவர், அவங்க இப்போ திரும்ப திமுக சார்பில் வந்துட்டு நிற்க போறாங்க. அவங்க வந்தா இந்த பிரச்சனை தீரும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அவர் நம்பிக்கை இருக்கு. வந்து ரோடு போட்டாரு, அந்த இதெல்லாம் அந்த ஏரியாலாம் ஃபுல்லா ரோடு போட்டாங்க. இல்ல இந்த பிரச்சனை அவங்க வந்தா தீருங்கிற மாதிரி. தீரும்ன்றது எங்களுக்கு அது எப்படி தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே. சுந்தர் சி அவங்க வந்துட்டு அதிமுக சார்பில் வந்துட்டு வேட்பாளராக வந்திருக்காங்க. அவங்களோட கருத்து, அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? அது வந்து அதான் எங்களுக்கு அதை பத்தியெல்லாம் தெரியாது. பிடிஆர் பழனிவேல்ராஜ் அந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. வந்து போட்டு கொடுத்து இப்ப பூரா தோண்டி போட்டதுனால பூராமே இதா இருக்குது. அவங்ககிட்ட மனு எதுவும் கொடுத்துருக்கீங்களா? இத வந்தாங்க, வந்ததுல நேர்லயே பேசினேன், நானே தான் பேசினேன், அவங்ககிட்டயே பேசினேன். எவ்வளவு நாள் ஆச்சுமா வந்து? இப்போ வந்து 2 மாசம் இருக்கும் சார். ஓகே. ஒரு 2 மாசம் இருக்கு, அவ்வளவுதான். 1 மாசம் 2 மாசம் இருக்கும். இப்பதான் வந்துட்டு போனாங்க. தண்ணி நிறைய எல்லாமே பேசணும் நாங்க எல்லாரும். ஓகே. அது தீர்வு ஆயிருக்கா? இன்னும் ஒரு தீர்வு ஆகல, சொன்னதோட அப்படியே தான் நிக்குது. அந்த கேட்டு போயிருக்காங்க, ஆனா அதுக்கான நடவடிக்கை எதுவும் இல்ல. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சரிங்கம்மா, சரி ஓகேம்மா. வேற தாவேகா வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர், அவங்க மேல நம்பிக்கை உங்களுக்கு எதுவும் இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது சார், அவங்க கருத்து இதெல்லாம். ஓகே. இதெல்லாம் அவங்க வேட்பாளர் அவங்க வந்தா மாற்றம் வரும்னு நீங்க நம்புறீங்களா அப்படிங்கறத கேக்குறாங்க. இப்ப நான் நினைக்கிறேன் மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாரும் நினைக்கணும்ல. ஓகே. ஒரு ஆள் சொல்லலாம், ஒரு ஆள் சொல்ல மாட்டாங்க. ஓகே. மாநில அரசின் செயல்பாடுகள் பத்தி உங்களோட கருத்துக்கள் இப்ப எந்த மாதிரி இருக்குங்க? கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் சொல்லலாம். மாநில அரசுல வந்திருக்க விஷயங்கள் உங்களுக்கு வந்திருக்குது? பரவாயில்ல, சுமாரா இருக்கு. சுமாரா பரவாயில்ல. ஓகே. உங்களுக்குரிய பிரச்சனைகள், இந்த தொகுதியில பிரச்சனைகள் ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கா? பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனை, நாய்கள் ஓவர், ரொம்ப போக முடியல, வர முடியல, ஏகப்பட்ட தொல்லைகள். தண்ணி எங்களுக்கு மெயினா நல்ல வாட்டர் நல்லபடியா.
தண்ணி இப்ப நீங்க பிடிக்கிறதா எங்க வரைக்கும் போய் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அடுத்தது போக வேண்டியதா இருக்கு. அப்புறம் வயசானவர்கள் ம், கண்ணன் டிபார்ட்மெண்ட் தாண்டி போக வேண்டியதா இருக்கு. ம், அதனால எங்களால வயசானவங்க ம், தூக்கி சுமக்க முடியல. ம். ம். இப்ப பொதுவா வந்துட்டு ஏரியாக்கள்ல வந்துட்டு ஜல்ஜீவன் சொல்லிட்டு குழாய்கள் எல்லாம் புதுசா மாட்டியிருக்காங்க. ஆ, ஆ. அதெல்லாம் உங்க ஏரியால இருக்கா? வந்திருக்கா? செயல்பாட்டுல இருக்கா? குழாதான் இருக்கு, தண்ணி வரல. என்ன பிரச்சனைங்க? தெரியல, அது அவங்களுக்கு தானே தெரியும். குழா வீட்டு குழா போட்டிருக்காங்க. குழாய் மாட்டியிருக்காங்க. தண்ணி தான் ஏறு கூட வரல, தண்ணி ஓ, காத்து கூட வரல. இந்த பாதாள சாக்கடை போட்டுட்டாங்க. ம். அது வந்து பயன்படவே மாட்டேங்குது. அது தண்ணி வந்து உள்ள ஏறி அவங்க லைன்ல ஏறி போக மாட்டேங்குது. எப்படி ம். போட்டாங்க, கனெக்ஷன் போட்டாங்கன்னு தெரியல. ம், இப்படி போய் அப்படி திரும்பி போகணும். ம், ஆனா இதோட நின்றது தண்ணி. ம், இதோட நின்று இந்த பக்கம் திரும்பிடுது. ம், இந்த பக்கம் திரும்பி அப்படி போய் முட்டி மோதி சாக்கடையில போய் ம். இந்த பக்கம் சாக்கடையில போய் இப்படித்தானா போயிருது. அதை ம். வந்து கார்பரேஷன்ல என்ன போய் காரணம்ங்க? இது வந்து மேடு பகுதி, இது வந்து இறக்கமான பள்ளமா பள்ளமா. அந்த மாதிரி இது பண்ணி ஆனா வச்சிருக்காங்க. அந்த பக்கத்துல பைப்பு பள்ளமா பதிச்சு கொண்டு போனா தான் போகும். ம், ம், ம். ஆனா எப்படி போட்டாங்கன்னு தெரியல. வேலை ஆனா தண்ணி செய்யும்போது வரல. நீங்க உங்கள்கிட்ட தகவல் எதுவும் சொன்னீங்களா? தகவல் சொல்லியிருக்கு. ம். தகவல் அவங்க சொல்லியிருக்கு. அதெல்லாம் சரியா தான் போட்டிருக்கோம், போகும்னாங்க. ஆனா போக மாட்டேங்குது. ம். வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்காங்க? வேற பிரச்சனை, நல்ல தண்ணி குழாய் பூராமே ரோட்ல போகுது தண்ணி. ம், இந்த தண்ணி வந்து அவங்க தேவைன்னா அந்த அடைக்கிற மாதிரி பைப் போடணும், அடைக்கணும். தேவையில்லையா அடைச்சிடணும். அடைச்சிட்டா அந்த பக்கம் தண்ணி ஏறி போகும். ம், திறந்து விட்டு வர வழியிலே அந்த தண்ணிங்கிறது ரோட்ல போகுது, இந்த தண்ணி ரோட்ல போகுது, அந்த தண்ணி இது ம். எல்லாமே ரோட்ல போகுது. ம், அடைச்சா தானே மற்ற பக்கம் போகும். பிடிக்கணும், அடைக்கணும். அடைக்கிற மாதிரி போடணும். எல்லாமே ஓப்பனா இருக்கு. அங்கே ம். ஓப்பனா இருக்கு, அங்கே ஓப்பனா இருக்கு. இது வந்து அவங்க வந்து சரி பண்ணணும். சரி. சரி பண்ணா தான் எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகும். அந்த பக்கம் கடைசிக்கு தண்ணியே போக மாட்டேங்குது. ஆனா தண்ணி இங்க வந்துச்சுன்னா இங்க எல்லாமே ரோட்ல தான் போகுது. சரி, ஓகே. அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணா தான் ஓரளவுக்கு சரியா வரும். தெருநாய் பிரச்சனை வேற இந்த இந்த ஏரியாவில் இருக்கு நிறையா. ம், இந்த தெருநாயை கொஞ்சம் பிடிச்சி கொடுத்தாங்கன்னா ம். கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். காலை நேரத்தில் வந்து ஏகப்பட்ட நாய் இந்த பக்கம் நைட்லாம் யாரையும் தூங்க விட மாட்டேங்குது. அவ்வளோ நாய் இருக்கு. அதை கொஞ்சம் சரி பண்ணணும். மக்களோட நலத்திட்டங்கள் வந்துட்டு மக்களுக்கு முழுமையா வந்து சேர்ந்திருக்கா? இதை பத்தி கருத்துக்கு எடுத்துட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ம். என்ன எப்படி என்னன்னு சொல்லி வரதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். ம். அடுத்தவரை பற்றி நான் பேசுகிறேன், என்னை பற்றி நான் பேசுகிறேன். சொல்லுங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த தெருவில் வந்து நாங்கள் எல்லாருமே போய் மறிச்சோம். ம். மறிச்சதுக்கு அந்த அம்மா அவரு வந்துட்டு போனவர் தான் இது வரைக்கும் எட்டி பார்க்க இந்த லைனை போடவும் இல்லை. என்ன விஷயத்துக்காக மறிச்சீங்க? என்னங்க இந்த என்ன? தண்ணி போகிற மழை தண்ணி இங்கே வந்துடுது, ஒரு லைனை மாற்ற சொல்லி, ஆ. ப்ளஸ் லைனை மாற்ற சொல்லி. ம், அது எந்த காலத்தில் போட்டதா ம், அப்போ இருந்து ஒன்றுமே பார்க்கறது இல்லை. ம். இந்த அன்னைக்கெல்லாம் அடிச்சு எழுதிக்கிட்டு இருந்தா இங்கே இருந்தா அடைச்சு இந்த பெரிய நிற்கிது அப்படி அதை மண்ணை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இல்லாட்டி அங்கேருந்து வந்துடும் எனக்கு நான் வெளியே. ம், அது எனக்கு நான் போயிடுறாங்க. ம், அன்னைக்கு வந்துட்டு போனது ம். எல்லாருமே தெருவில் எல்லாருமே சேர்ந்து இந்த சரவணைங்கிறவர், ம். நான் தெருவுக்கார பூரா பேருமே சேர்ந்து வருஷம் மறைச்சு அன்னைக்கு ம். அன்னைக்கு வந்துட்டு போச்சு அந்த அம்மா. ம். அது மாதிரி என்ன கண்டுக்கிறது இல்லை. யார் வந்துட்டு போனாங்க? இந்த அம்மா பேர் என்ன, இப்போ செய்தி வந்துச்சு இல்லை, செய்தி வார்டு வந்து வார்டில் ஜெயிச்சவங்களா? வேறு செய்தி சரி, சரி, அந்த சரி. மாதிரி வந்துச்சு. ஓகே. எத்தனாவது வார்டுங்க இது? அது எனக்கு யாரும் 25 மாதிரி போயிடுச்சு. 22 முதல்ல 25 22 ஆயிடுச்சு. வார்டு கூட தெரியலைங்க எனக்கு. சரிங்க. சரி, ஓகேங்க. அந்த மாதிரி இருக்குது. அது அந்த முதல்ல ரோடு போடணும், அந்த பைப்பு லைனை மாற்றி எங்க தீக்கதிரில இருந்து வருதுங்க தண்ணி. இது எவ்வளவு இங்கே தான் வருது. இது எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த இருக்குங்க? பிரச்சனை ஒரு மணி நேரம் கிடக்குங்க. எத்தனை வருஷம் இருக்குங்க? 4 வருஷமா கிடக்குங்க. அந்த மாதிரி 4 இந்த வருஷம். லைனை போடுறேன்னு சொன்னாலும் போடவே இல்லை. ம். இந்த லைன் அப்படி கிடக்கு பூரா அடைச்சிக்கிட்டு. தெரியல இந்த முந்தாள் கூட போய் நான் ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே இது ஒண்ணேன். இது சம்பந்தமா வேலை ஆட்சியாளர்கள் யாரும் வந்திருக்காங்க அங்க? இது சம்பந்தமா பிரச்சனைகள் வந்துட்டு மனு கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க. ஆட்சியாளர்கள் இங்க பக்கத்துல யாரும் வந்து? மனு எல்லாருமே மனு கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் எத்தனை போய் அலைஞ்சோங்கிறீங்க. ஓகே. யார் யார் இங்க வந்து பாத்துருக்காங்க? அலைஞ்சு ஒரிஜினல் வந்து பார்க்கல. ம். ஒரிஜினல் பார்க்கல. மனு கொடுத்து நாங்களும் அசந்து போனேன். அது போய் பேசாம போய் எங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன். போயிட்டு அன்னைக்கே போயிட்டு போயின்னு வெளியில் உட்காந்துட்டேன். 5 தெருவே போயிட்டு பழையபடிக்கு 5-6 பேர் போய் மனு கொடுத்தான். அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் போனேன். அங்கே இதுகிட்ட புதூர் கிட்ட இருக்குது, அங்கே போனேன். பூரா அந்த வெளியே அலைஞ்சு தவிச்சு போனேன். நாளில் சும்மா இந்த பையன் என்னை வண்டியில் கூட்டி போவார். இருந்தால் அந்த அம்மா கிட்ட கேட்டால் அந்த அம்மா அழிஞ்சு அந்த அம்மா ஓகே. சரிங்க. நன்றி. அந்த